വലൈക്കും അസ്സലാം. ആ എന്തേ എന്തേ പോന്ന്? ഞങ്ങളൊക്കെ ഓർമ്മ ഉണ്ടാ? പഴയ കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ മണ്ണിട്ട് മൂടിയിരിക്കണേ. ഇനി എന്തേ വന്നേ? ഏതായാലും കേറി ഇരിക്കേ. வா நீ வெறுந்து மானு பண்ணி என்னோட அப்படிங்களா சொல்லியிருந்தேன். என்னை தப்பா எடுத்துக்காதரா, நான் வேணும்னு எதுவுமே செய்யல. அதாவது உன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ எடுத்து வச்ச 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் உன்னை ஏமாத்திட்டு நினைச்சிக்காதரா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னை தப்பா எடுத்துக்காத. അത് സാരില്ല ഇരിക്കേ. சரியா? എന്റെ പെങ്ങളെ കല്യാണത്തിനെ കുറിച്ച് ഞാൻ ബുദ്ധിമുട്ടി ഇടങ്ങാറൊക്കെ അയക്കണം. ஆமாப்பா தெரியும்பா. അതൊന്നും ഇപ്പൊ നോക്കിയിട്ട് കാര്യമില്ലേ. അതായത് നമ്മൾ സ്നേഹിതന്മാരല്ലേ. ஆமாடா நண்பர்கள். അതല്ല ഇതിപ്പോ എന്തേ പോന്ന്? அஸ்கரு, நான் வந்தது என்னைக்குமே உங்களை யாரையும் ஏமாத்துறன்ற எண்ணத்தோட நான் அந்த பணத்தை வாங்கிட்டு போகல. நான் மலேசியாவில் போய் அந்த பணத்தை கட்டி அந்த பணம் வீணாக போச்சு. அதுக்கு பிறகு நான் நீ ஃபோன் பண்ணும்போது கூட எனக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. நீ என்னை ஏராளமாக திட்டிருக்கு இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் காரணத்தோடு தான் நீ திட்டிருக்கிற. அது நானாக இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பேன். ஆனால் உங்களை ஏமாத்துறன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. என்ன நிஜாம் சொல்லி தான் நீ எனக்கு பணத்தையே கொடுத்த. சரியா? இப்போ நான் வந்தது எதுக்குன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணம் திருப்பி வேற டெண்டர் வாங்கி அந்த டெண்டரில் மொத மாதம் கிடைக்கிற அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, லாபம். அந்த லாபம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த பணம் எனக்கு அஸ்கருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடு இறைவான்னு 1000 தடவை நான் துவா செஞ்சுக்கிறேன். ஆனால் சொன்ன மாதிரியே இந்த டெண்டரில் எனக்கு முத கிடைச்ச பணம் அது உன்னுடைய ஹலாலான பணம். அது கொண்டு வந்து தரத்துக்காக தான் நான் வந்தேன். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க 2 பேரும். சரியா? அஸ்கரே, இதப்பா பிஸ்மில்லா ரஹ்மான். உன்னுடைய பணம் எடுத்து உள்ள வை. போப்பா. അത് വെച്ചുകൊണ്ട് വരാം. അല്ല ഭാഷ, അത് ഒരുപാട് പൈസ ഉണ്ടല്ലോ. നീ ഉക്കാർപ്പാ, ഞാൻ சொல்றேன். ഞാൻ എനിക്ക് 1 ലക്ഷം റുപ്യ തന്നിട്ടുള്ളൂ. எனக்கு பெண்ணுங்களும் குட்டிகளை கட்டி போந்துடே. இல்லப்பா, நான் அவங்ககிட்ட எல்லாம் சொன்ன என் கூட வந்திருப்பாங்க. எதுக்கும் உங்களை பார்த்து உங்களுடைய மூடு எப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு பிறகு கூட்டு வரலான்ற ஐடியோட நான் வந்துட்டேன். എന്നാലും എനിക്ക് കൂട്ടായിനെ ഏതായാലും ഇങ്ങോട്ട് വന്നല്ലേ. கூட்டு வரம்பா, முதல்ல உங்களை பார்க்கணும் இல்லையா? சரி இருக்கட்டும். அஸ்கரு, நிசாமு, இந்த டெண்டர்ல மொத பணம் அது எவ்வளவு கிடைச்சாலும் அஸ்கருக்கு ஹலாலானது. அது யார்கிட்ட கொடுக்கணும்? அஸ்கர்கிட்ட தான் கொடுக்கணும். அதான் நான் செஞ்சேன். அது உனக்கு ஹலாலான பணம். அதை பத்தி பேசவே கூடாது. பணம் மட்டும் இல்ல நண்பா, நான் வேற விஷயமா வந்துக்கிறேன். அல்லாஹ் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டாங்கப்பா. அல்லாஹ் புண்ணியத்துல நான் நல்ல வசதி ஆயிட்டேன். இந்த பாண்டு பாத்தீங்களா? இது நிசாமு. இது யாரு? அஸ்கரியா உன் பேரியா? நீங்க 2 பேரும் சைன் போட்டு வைங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் போகும்போது என்கிட்ட கொடுங்க. நான் புதுசா ஆரம்பிச்ச பிசினஸ்ல நீங்க 2 பேரும் பார்ட்னர். நம்ம எல்லாம் நண்பர்கள். ഞങ്ങൾ എന്റെ പാർട്ട്ണറാ. நீங்க எல்லாமே வேற யாரியா? அல்லாஹ் எனக்கு அள்ளி கொடுத்தது எனக்கு மட்டும் இல்லையா, என் நண்பர்கள் சேர்த்து. புரியுதா? ഞങ്ങളെ പാർട്ട്ണർഷിപ്പ് കൂട്ടിയല്ല. பின்ன உங்களை எல்லாமே வேற யார சேர்க்கிறது? ஏண்டா அவ்வளவு செஞ்சுக்கிறீங்க, உசிரியா நண்பர்களா இருக்கிறோம். அதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இது உள்ள வைங்க. இதுல ஒரு பாதி இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இது இவங்கிட்ட கொடுத்துரு, நிசாம் கிட்ட. இது நீ வச்சுக்கோ. சரியா? ஏன்னா கீழே சைன் போட்டு வச்சிருங்க. எந்த கோர்ட்டு போனாலும் நீங்க என் பிசினஸ் பார்ட்னர். அதுக்கான ப்ரூஃப் இது, ஆதாரம். உன்னை சேர்க்காம யாரா ഞാൻ എങ്ങനെടാ? நீ என் நண்பன்டா. நீங்க 2 பேரும். அதுக்கு மேல என்ன? சந்தோஷம் தானே? அது போதையா? உங்க சந்தோஷம் தாயா எனக்கு வேணும். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்ன ஸ்கரு? நிஜாம கரெக்டா? ஆமா, உன் பையன் எங்க? வெளிநாட்டுல இருந்து வந்தான் சொன்னியே. அப்படியா? வருவானுங்க இல்ல நம்ம வீட்டு போலாம். சரி வெயிட் பண்ணுவோம். சரி அவனை பார்த்துட்டு ഞാൻ അപ്പൂതിന് ഒരു ചായ ഉണ്ടാക്കാൻ പറയാം. சரி. അസ്സലാമലൈക്കും. വാലേക്കും സലാം. നിങ്ങളെന്തേ വരാൻ പറഞ്ഞേ? ഞാനേ ഇതാടാ നമ്മളെ ബാഷാബായി പയ്യനാ? പയ്യനാ. അസ്സലാമലൈക്കും. വാലേക്കും സലാം. அமீர் தான் உன் பேரு? ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொன்ன. ஆட்டோ ஓட்டுறியப்போ? വെറുതെ നടക്കണ്ട വെച്ചിട്ട് ഇങ്ങനെ ഓട്ടോറിക്ഷ. சூப்பர் பையன்டா, சம்பாதிக்க தெரிஞ்சவன். நல்லா உட்காருப்பா.
உட்கார். ആ എന്റെ മോൻ വന്നാ ആ. വെള്ളം നിറച്ച് കുടിച്ചില്ലടാ ஆ நல்லா இருக்கு. டீ சூப்பரா இருக்கியா? அஸ்கரு 2 நாள்ல நான் ஒய்ஃபை கூட்டு வர்றேன், ஒய்ஃபு பிள்ளைங்களோட வர்றேன். തീർച്ചയായിട്ടും വരുന്നു. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் 2 நாளா 3 நாளா இருந்து போகும்போது உங்க 2 பேர் ஃபேமிலி வந்து என் கூட வரணும், பிள்ளைங்களோட என் கூட வந்து. இது பார், எனக்கு அல்லாஹ் வந்து எல்லா வசதியும் கொடுத்துட்டாங்க. நீங்க அங்க வந்து தங்கி எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நம்ம ஒண்ணா இருக்கணும் கொஞ்ச நாள், சரியா? நான் வருவேன், கண்டிப்பா என் கூட வரேன். நீங்க உங்க ஃபேமிலியோட ഞങ്ങൾ എല്ലാരും വരും. வீட்டுல எல்லாரும் சொல்லி வைங்க. சரி அஸ்கரு, நான் கிளம்புறேன். ஏன்னா எனக்கு 6 மணிக்கு வந்து ட்ரெயின் மெட்ராஸ் மெயில் சென்னை. ആ. அப்போ ஆமா, நீ எங்க போக ആ வேண்டியிருக்கா? വണ്ടി ഉണ്ട് ഓട്ടോ ഉണ്ട് சரி ഞാൻ വിട്ടുതരാം. சரி சரி சரி. ഇതല്ല. ആ. റയലിൽ വന്നല്ലോ, ഒരു 5 ദിവസം നിന്നിട്ട് പോയാ പോരെ. இல்ல நான் ஒரு நாள், ஒரு 2 நாள் கழிச்சு நான் வரேன். ஒய்ஃப் பிள்ளைங்களோட வர்றேன், നീ എന്തായാലും വരുമ്പോ കുട്ടികളെ മക്കളെ എന്തായാലും വരും. கட்டாயம் வர்றேன். ഭയങ്കര ஏய், அதுக்கு மேல சந்தோஷம்டா எனக்கு. உங்களோட சந்தோஷம் എന്നെ കുറിച്ച് ആലോചിക്കാത്ത ഒരു ദിവസേ ഉണ്ടാവില്ല. போதண்டா. சரி கிளம்புறேன்டா. ആടാ മോനെ, ആ. വണ്ടി എടുക്ക്. வண்டி எடுப்பா. ഓരോ മനുഷ്യനും ജന്മവാസന എന്നുണ്ട്. സത്യസന്ധതയുള്ളവൻ സാഹചര്യം എത്ര വൈകിച്ചാലും സത്യത്തെ അവൻ മുറുകെ പിടിക്കുക തന്നെ ചെയ്യും.